Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் அரியரே இல்லாமல் தேர்ட் செமஸ்டர் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது AD 3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதத்தோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேருந்து அடிக்கடி நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃபைன் அல்காரிதம். சரியா? வாட் இஸ் பைனரி சர்ச், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி, அதாவது அல்காரிதம். இது வந்து ஏப்ரல் 2023 கேட்ட கொஸ்டின். சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் தி 4 ஸ்டெப்ஸு. சரியா? அதுக்கப்புறம் டிஃபைன் ட்ராவலிங் சால்வன் ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப சல்மான் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வாட் இஸ், அதாவது அசோமெட்ரிக் பெஸ்ட் கேஸ், இது ஒஸ்ட் கேஸ் ரன்னிங் டைம் ஆஃப் தி செலெக்ஷன் ஷார்ட் நவம்பர் 2022 கேட்ட கொஸ்டின். டிஃபைன் பிரின்சிபல் ஆஃப், அதாவது ஆப்டிமேட்லி, இது வந்து ஏப்ரல் 2023 கேட்ட கொஸ்டின். வாட் யூ மீன் பை ஆப்டிமல் சொல்யூஷன், வாட் இஸ் ஃபீஸிபிள் சொல்யூஷன், அதுக்கப்புறம் கம்பேர் தி ஃபீஸிபிள் சொல்யூஷன் அண்டு ஆப்டிமல் சொல்யூஷன். டிஃபைன், அதாவது மேரேஜ் மேட்சிங் ப்ராப்ளம் அண்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 13th கொஸ்டின் வந்து வாட் இஸ் இட் கால் ஆஸ், அதாவது ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் இன் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் சிம்பிளிஃபை மெத்தட். சரி? அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ரெக்யூர்மெண்ட்ஸ் டு ரிப்ரசன்ட் தி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு எ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் தி ஸ்டெப்ஸ் டு சால்வ் LPP. சரியா? LPP வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் மென்ஷன் தி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சரியா? அதுக்கப்புறம் லிஸ்ட் தி மேஜர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் அண்ட் கான்கர் தி டெக்னிக். அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை என்குயின் ப்ராப்ளம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் தெளிவாக பார்த்துங்க. மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 39 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டுமா தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.